நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி எக்ஸாம் வெப் சீரியஸை பற்றிய விமர்சனம். இயக்குனர் ஏ. சர்க்குணம் இயக்கத்தில் வால் வாட்சர் அண்ட் ஃபிலிம்ஸ், புஷ்கர் காயத்ரி தயாரிப்பில், துஷாரா விஜயன் மற்றும் அதிதி பாலன் நடிப்பில் மே 15, 2026 முதல் அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியாகி உள்ளது. தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் எக்ஸாம். இந்த தொடரின் முக்கிய அம்சங்கள் மற்றும் விமர்சனங்கள் கண்ணோட்டம் இதோ. கதைக்களம் கிரைம் த்ரில்லர், சோசியல் டிராமா. இயக்குனர் ஏ. சர்க்குணம். முக்கிய நடிகைகள் துஷாரா விஜயன், அதித் பாலா. மற்ற நடிகர்கள் அப்பாஸ், வசுந்தரா காஷ்யப். இந்த சீரியஸ் இந்தியாவின் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரெஷரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரேங்க், ரிசர்வேஷன், ஃபேமிலி ப்ரெஷர், சோசியல் இன்இக்வாலிட்டி எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க என்பதையும், எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களின் மன அழுத்தம், ஆம்பிஷன், சர்வைவல் ஸ்ட்ரகிள், மாரல் டிலிமா இவைகளை ரியாலிஸ்டிக் காட்டுவது இந்த சீரீஸோட ஹைலைட். ஏன் ஹைப் அதிகம்? துஷாரா விஜயன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ஜான்சி அந்த கதாபாத்திரத்தில் ஒற்றை ஆளாக முழுக்க சுமந்திருக்கிறார். அந்த பிளாஷ்பேக் காட்சியில் மிகவும் அசத்தலாக நடித்திருக்கிறார். பாத்தி வைக்கும் ஜானகியின் மகளாக குடிசையில் பிறந்து வாழ்ந்தாலும் போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற கனவோடு ஒரு லட்சிய பயணம் மேற்கொள்கிறார். ஆனால் அவர் நினைப்பு நடந்ததா என்பதுதான் ஒன்லைன். டைரக்டர் சர்க்குணம் யூஸ்வலி எமோஷனல் ரியலிஸ்டிக் கதைகளுக்கு ஃபேமஸ். இவர் எழுதி இயக்கிய வாகை சூடாவா ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பை பற்றி பேசியது. இந்த வெப் தொடரில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ப்ரெஷரை போல்டாக பேசியிருக்கிறார். சூப்பர். போட்டித் தேர்வுகளில் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் நடக்கும் முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு மற்றும் அதில் உள்ள அரசியல் ஊழல்களை மையமாக தொடர்ந்து செய்தித்தாள்களில் வந்த ஆதாரங்கள் கொண்டு இந்த கதை விறுவிறுப்பாக பயணிக்க வைத்திருக்கிறது. தொடரில் ஆரம்பத்தில் துஷாரா மரமல்லியை கடத்துவது போல் காட்சியை ஆரம்பிக்கிறார். அவர் ஏன் மரமல்லியை கடத்துகிறார்? ஜான்சி பெயரில் உள்ள அவர் மரமல்லி என்ற பெயரில் ஏன் டிஎஸ்பி பதவி ஏற்கிறார்? அவருக்கு பின்னால் இருந்தது இயக்கும் ஜெயச்சந்திரன், கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அப்பாஸ். யார் அவர்? கதாபாத்திரம் என்ன என்பதை 7 எபிசோடுகள் மிக பரபரப்பாக படமாக்கியிருக்கிறார் இயக்குனர். மாணவர்கள் கல்வியை சிதைக்கும் ஒரு ஊழல் வலையமைப்பை உடைக்க ஜான்சி மற்றும் அவரது டீம், மறைமலை மணி, ஜெயச்சந்திரன் என இவர்களுக்கு ஒரு யுத்தத்தை ஜான்சி எடுக்கும் அதிரடி மூர்ச்சிகளே இந்த தொடரின் விறுவிறுப்பான திரைக்கதை செம. தேர்வு அறை, பதட்டம், ஊழல் மற்றும் சஸ்பென்ஸ் என தொடர் முழுவதும் விறுவிறுப்பாக நகர்கிறது. அதிதி பாலனை தன்னுடைய வீட்டில் கட்டி வைத்துவிட்டு துஷாரா ஒவ்வொரு காயும் நகர்த்துகிறார். அவர் போலியான டிஎஸ்பி என்று காவல் நிலையத்தில் இருப்பவர்கள் கண்டுபிடித்து விட அதற்கு பிறகு என்ன நடக்கும்? துஷாரா மாட்டிக்கொள்வாரா என்ற பதப்பதைப்பை வேகமான திரைக்கதையுடன் இந்த வெப் தொடர் முழுக்க என்டர்டெயின்மெண்ட் மற்றும் எமோஷனல் கலந்து சொல்லியிருக்கிறார் இயக்குனர். திரைக்கதையின் வேகத்தை கூட்டியிருக்கிறது மற்றும் அதிதி பாலன் தப்பிக்கும் இடம் செம பரபரப்பு. அதே போல் அவரை காண வரும் அவரின் அம்மாவும் அவர் குழந்தையும் போலியான துஷாரா எப்படி சமாளிக்க போகிறார் என்ற பரபரப்பு. குழந்தைகள் பந்து விளையாடும் இடம், மேல் மாடிக்கு போகக்கூடாது என்று சொல்லியும் வாய் பேச முடியாத அவரை ஏமாற்றி விட்டு குழந்தைகள் உள்ளே போக அங்கு நடக்கும் காட்சிகள் செம விறுவிறுப்பு. கதாபாத்திரங்கள் மிக உணர்ச்சி பூர்வமான மற்றும் சவாலான சூழலை எதிர்கொள்கின்றனர். பொதுவான சின்ன வயதிலேயே குமரேசன் நன்றாக படிப்பவர். மீன் விற்று பிழைக்கும் செந்தி அவரை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார். அந்த எபிசோட் உணர்ச்சி அழுத்தத்தை மிக சிறப்பாக சொல்லியிருந்தது. அடுத்து ஒரு திகில் நிறைந்த கதையாக மாறுகிறது. அந்த குமரேசன் இறுதியில் ஜெயித்து காட்டினாரா என்பது செம கிளைமாக்ஸ். இவரை போலவே இந்த கதை கோடிக்கணக்கான மாணவர்கள் கல்வியோடு கலந்து இன்றைய இளைஞர்களின் தேர்வு எழுதாமலே பாஸ் ஆகிவிட வேண்டும் என்ற பணக்கார இளைஞர்கள் நினைப்பதையா அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. அதுக்கு எப்படி அந்த மாணவர்களை மூளை சேவை செய்து அவரிடமிருந்து பணம் சம்பாதிக்கிறார்கள் இந்த இன்ஸ்டியூட் நடத்துபவர்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறது. ஏழை மாணவர்கள் கனவுகளை சிதைக்கும் கல்வி முறையின் ஊழல்களை தைரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சஸ்பென்ஸ், கிரைம் த்ரில்லர் மற்றும் புலனாய்வு கதை அம்சங்கள் கொண்ட வெப் சீரிஸ் விரும்புபவர்கள், நிஜ வாழ்க்கையில் நடக்கும் தேர்வு முறைகேடுகளை பற்றி பேசும் சமூக படங்களை விரும்புபவர்களுக்கு இது விருந்தாக இருக்கும். சமூகத்தை மலிந்திருக்கும் ஒரு கசப்பான உண்மை சட்டென்று ஈர்க்கும் பணியடிக்கில் தகுதியுள்ளவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுவதும், தந்திரம் தெரிந்தவர்கள் முன்னேறுவதும் நிறுவனம் மற்றும் அதிகார மையங்களில் நியூ நார்மல் ஆகவே மாறிவிட்டது. காவல்துறை இதற்கு விதிவிலக்கல்ல. இத்தொடரில் வரும் ஜான்சி, துஷாரா விஜயன் சார்பட்டா பரம்பரை போல் இந்த தொடரில் கூர்மையான கல்வி அறிவுடன் திகழ, அவர் நேர்மை அவருக்கு எதிராக திரும்ப, அவருடன் சக தேர்வு எழுதிய மரமல்லி மற்றவர்கள் திறமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு டிஎஸ்பியாக கண்காணிப்பாளராக உயர அவருக்கு சரியான பாடம் புகட்டுகிறார். இந்த நடிப்பு துஷாரா விஜயன் அசைத்திருக்கிறார். ஏழை மாணவி பெரிய கல்விக்கு ஆசைப்படுவதும் அதற்காக சிரமப்பட்டு தேர்வு எழுதிவிட்டு காத்திருக்கும் போது
தவறு செய்ய மரமல்லி கண்டிப்பது. அதனால் அவரது வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படுவது தொடரின் செம்ம வெயிட்டான பாகம். முதல் பாதியிலே முடிச்சுகளை அவிழ்த்து விட்டதால் இரண்டாம் பாதியில் திரைக்கதை எப்படி போகும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பார்வையாளர்களை பயமுறுத்துவதை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் குற்றத்தையும் குற்றத்துக்கு முந்தைய குற்றவாளியின் மனநிலையும் ஆராய்கிற விதத்தில் இயக்குனர் மற்றும் புஷ்கர் காயத்ரி கூட்டணியின் பொறுப்புள்ள எழுத்து பாராட்டுக்குரியது. காட்சியின் தன்மையை பிரதிபலித்த திடீரென வரும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பதட்டமடை செய்கிறது. கதையில் சூழல் தெளிவாக மனதில் பதியும் வகையில் கதையோடு ஒன்று வைத்திருக்கும் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு திரைக்கதையின் வேகத்தை கூட்டியிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மலைகளையும் காடுகளையும் உதகம் மலை போன்ற பகுதிகளில் படமாய் கண்களுக்கு குழுமையாக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். படத்தொகுப்பாளர் படத்தை சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கிறார். இசையமைப்பாளர் சாம்ஸ் பின்னணி இசை அமைத்து திகிலூட்டுகிறார். ஒப்பனையாளர் துஷாராவுக்கு அதீதிக்கம் அழகாக கதைக்கு நேர்த்தியாக ஒப்பனையை அமைத்திருக்கிறார். ஆடை வடிவமைப்பு செய்தவர்கள் கச்சிதமாக வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள் மற்றும் விஎஃப்எக்ஸ் கலர் கலெக்ஷன் செய்தவர்கள் என அனைவர் பங்கும் சிறப்பாக இருந்தது. மொத்தத்தின் தொடர் வெற்றி தொடர் இன்றைய காலகட்டத்தில் தேவையான தொடர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு வெப்சீரிஸ் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.